O2C cycle பார்த்தோம். Overview of receivable process. Auto invoice na it is coming from other modules, சரியா? Okay sir. பார்க்க முடியாது. நம்ம மாடியூல்ல வந்து இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டோம். கஸ்டமர் அக்கவுண்ட் பண்ண டைப் பண்ணோம். ப்ரொஃபைல் கிளாஸ் கிரியேட் பண்ண நான் காமிக்கிறேன். ஆட்டோ இன்வாய்ஸ் ஓகே. ப்ராசஸ் இன்வாய்ஸ் மேனுவல்ல எல்லா டைப்பும் பார்த்தோம். how to apply recurring copy invoice அதெல்லாம் bill percentage சரி தியரிட்டிக்கலா படிச்சுக்கோங்க. கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டும் படிச்சுக்கோங்க. கஸ்டமர் இன்வாய்சிங் ஓகே. இதான் ஃபுல் செட்டப். என்னென்ன பண்ணணும், ஆப்ஷன் செட்டப் ஃபார் கஸ்டமர் செட்டப், டாக்குமெண்ட் சீக்வன்சிங், கேப்லெஸ் எல்லாமே டிரான்சாக்ஷன் டைப் அதில் வந்துடும். ஓகே. ரிசிப்ட். ஸோ ரிசிப்ட் செட்டப்ஸ் பார்க்கணும். அதில் டேக்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஆட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் பீரியட் க்ளோசிங். பீரியட் க்ளோசிங் நத்திங் பட் வீல் ஹேவ் சம் ரிப்போர்ட்ஸ் டு பி ரன். எல்லா ரிப்போர்ட் ரன் பண்ணி ஏதாவது பெண்டிங் இருக்கா, இன்வாய்ஸ் எல்லாம் பண்ணிட்டோமா, we completed all receipt. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்டக் ஆயிருக்கா இன்டர்ஃபேஸ்ல, ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிஎல் லாஸ்டா ரன் பண்ணோம்னா ஜிஎல்குள்ள போயிடும். பேங்க் ரெகன்சிலேஷன் இது நீங்க வந்து இதுலயே பார்த்துருவோம். நம்ம பேங்க் டீம்ல கேஷ் மேனேஜ்மெண்ட், ஆமா பேங்க் மேனேஜ்மெண்ட்லயே பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து ரிசிப்டோட பார்க்கணும். அதோட பார்த்துருவோம். இன்னைக்கு ரிசிப்ட் செட்டப் பார்த்தா ப்ராக்டிக்கலி ஆல்மோஸ்ட் ஓவர். இது ஆனா ஓகே. அதுல இப்போ நீங்க சொல்லுங்களேன், டைப் ஆஃப் இன்வாய்ஸ் இன் ஏஆர் என்னென்ன இருக்கு? மேனுவல் இன்வாய்ஸ் சார், டெபிட் மெமோ. சோ டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் கேக்குறேன் நான். ஏஆர்ல வாட் இஸ் த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? So there are two types, transaction type, transaction source. What is the difference between the two? நீங்க சொல்றது transaction source, from where it is coming. சரியா? புரியுதா? ஓகே சார். ஓகே ஓகே. source மேனுவலா போடுறோமா இம்போர்ட்டடா, that is called source. Okay. ஓகே ஓகே. டைப்ல என்னென்ன வருது? டைப் தான் இன்வாய்ஸ் டைப். சொல்லுங்க என்னென்ன டைப்? ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதுங்க. டெபிட் மெமோ அதெல்லாம் சொல்லுங்க. அதுதான் சார், மேனுவல் இன்வாய்ஸ், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, கமிட்மெண்ட், ரீஃபண்ட் இதுல வராது, ரிசிப்ட்ல வரும். கமிட்மெண்ட், கேரண்டி, கமிட்மெண்ட் கேரண்டி. சார்ஜ் பேக். வாட் இஸ் சார்ஜ் பேக்? சார்ஜ் பேக் நம்ம எங்க பண்ணோம்? ரிசிப்ட்ல பண்ணோம். இங்க ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ்ல ஜெனரேட் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா ஆமாங்க சார். ஸோ அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். வெளியே ஒரு கோ த்ரூ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது நீங்க பார்க்கணும். வெளியே போகும்போது யூடியூப் லிங்க் அதுக்கு தான் போடுறது. எங்க போனாலும் அது இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஓகே ஓகே சார். அதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே. ஷோ த செட்டப். ஏன்னா இது வந்து சிம்பிள் டாபிக். இஆர்பி என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இந்த லிங்கிங் ஒவ்வொரு மாடியூலோட லிங்க் தான். ஓகே. இந்த மாடலும் அந்த மாடலும் இன்டகிரேஷன் ஒவ்வொரு இது நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா அது புரியாது. இல்லாட்டி அது வெரி சிம்பிள். எப்படி இன்வாய்ஸ் ஃப்ளோ ஆகுது, ரிசிப்ட்ல வரலன்னா என்ன ரீசனா இருக்கும், இதுக்கும் அதுக்கும் என்ன, அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே அதையே பார்க்கணும். டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, படிக்க வேண்டியது. ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். பட் நீங்க வந்து அந்த தியரி எதுக்கு படிக்க சொல்றேன்னா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பாயிண்ட் சொல்லணும். அப்பதான் பிசினஸ் புரியும். ஓகே ஓகே. ஆரக்கிள் ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. தெரியுதுங்க. ஓகே. தெரியுது இல்லையா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நேத்து ரிசிப்ட் வரைக்கும் முடிச்சேன். ரிசிப்ட் செட்டப்ல என்னென்ன இருக்கு?
receivable activities. Okay, wow. So receivable activity, what is receivable activity? Okay. பாருங்க, yesterday we created adjustment ல ரெவென்யூல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இதுல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரில அந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் இங்க கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா இட் இஸ் நாட் அ ரியல் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகேவா? ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் செட் ஒரு செட்டப் இருக்கு, அது பார்ப்போம். ரிசிப்ட் சோர்ஸ், ரிசிப்ட்லயே மேனுவல் இன்டர்ஃபேஸ் 2 சோர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக் ரிசிப்ட்னா எப்படி வரும்? எல்லாம் மேனுவல் வித் ஸ்கிரீன். ஹலோ சார், நீங்க என்ன ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணிட்டேனே. எனக்கு அந்த ஹோம் ஸ்கிரீன் தான் சார் இது. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ அதே தான் சார் இருக்கு. இப்போ பாருங்க. இப்போ ஓகே சார். ஓகேவா? ரைட். சோ ரிசிப்ட் சோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம கிரியேட் பண்றோம். ரிசிப்ட் கிளாஸ் தான் வந்து செக், அந்த டைப் எப்படி டிரான்சாக்ஷன் கிளாஸ் வந்து மேனுவல் இன்வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குதோ, இதெல்லாம் இந்த மாதிரி டைப். ஓகே, பாருங்க, மேனுவல் ஓகே டைரக்டா வந்துரும். ஆட்டோமேட்டிக், செக், நெட்டிங். நெட்டிங்னா என்ன? நெட்டிங் ப்ராசஸ். நெட்டிங் அதாவது ஏபிஏஆர் knock off ஒரே சேம் பர்சன் இஸ் a customer and a supplier, then it is netting. அத நீங்க வந்து தனியா நெட்டிங்னு கிரியேட் பண்ணுவீங்க. அவங்களுக்குள்ள பே பண்ணிக்க மாட்டாங்க, நெட்டிங்குள்ளே போய்டும். ஃபைனல் பேமெண்ட் நம்ம பார்த்துக்கலாம். சோ இங்க இருந்தா ரிசிப்ட் சோர்ஸ். ஹலோ ஓகே. நேத்துலாம் ஃபுல்லா பிஏ பண்ணிட்டோம். பிஏ சோர்ஸ் கிளாஸ். சார், எனக்கு நீங்க ஸ்கிரீன் இப்போ பிஎஸ் அதெல்லாம் என்ன? ஹலோ இல்ல சார், நீங்க ஒர்க் பண்றது வந்து எனக்கு கரெக்டா வியூ ஆக மாட்டேங்குது. வியூ ஆகலையா? ஒரே ஒரு நிமிஷம். நியூ ஷேர். தெரியுதா? இப்போ அந்த ஹோம் ஸ்கிரீன் தெரியுதுங்க சார். ஃபுல் ஸ்கிரீன் போட்டா ஹோம் ஸ்கிரீன் போயிடுது. கரெக்டா இப்ப ரிசிப்ட் சோர்சஸ் அங்க தான சார் இருக்கீங்க? அதுல தான் இருக்கேன். தெரியுதா? அதான் இப்ப தெரியுதா ஓபன் பண்றது? ஓகேவா? ஓபன் ரிசிப்ட் சோர்சஸ் ஓபன் பண்ணல சார். அப்படியே அந்த மெயின் பேஜ் தான் இருக்கா? மெயின் பேஜ். இப்போ இல்லங்க சார், அதே மெயின் பேஜ்ல தான் சார். ஸ்கிரீன் இப்போ உள்ள இருக்க ஸ்கிரீன் தெரியுதா? ரிசிப்ட் கிளாஸ். ரிசிப்ட் கிளாஸ் தான். ஓகே. பட் நீங்க டைப் பண்றதுல எதுவும் வரலங்க சார். பிளாங்கா இருக்கா? பிளாங்கா இருக்கு. சரி, இந்த ரிசிப்ட் ஸ்கிரீன் ஓபன் பண்றேன். தெரியுதா பாருங்க. தெரியுதா? இல்லங்க சார். எனக்கு இப்படி இருக்கு. இப்போ பாருங்க, ஓபன் ஆக தெரியுதா பாருங்க ரிசிப்ட் ஸ்கிரீன். ஓகே. வருதா? இல்ல சார், அந்த மெயின் பேஜ்ல தான் சார் இருக்கு. இவ்வளவு நாள் ஒழுங்குதான் தெரிஞ்சது. ஓ,
இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்க சார். மெத்தட் சூஸ் பண்றோம். ரிசிப்ட் நம்பர் மேனுவலா தான் அடிக்கணும். ஏன்னா நம்ம தான் ரிசிப்ட் போடுறோம். ஓகே. சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கினாதான் நம்ம வந்து இது பண்ணுவோம். கஸ்டமரை சூஸ் பண்றேன். ஸோ அது அன்அப்ளைட் போயிடுது. அப்ளை போறேன். ஸோ இன்வாய்ஸோட மேட்ச் பண்ணுவோம் சார். ஆமா, நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸோட ரிசிப்ட்டை மேட்ச் பண்றோம். ஓகே. ஸோ அப்ளைட் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல். நம்ம பார்த்தது வந்து ஸோ ரிசிப்ட் செட்டப் அதான். நீங்க வந்து ஒரு சோர்ஸ் கிரியேட் பண்றீங்க. ஒரு ரிசிப்டோட சோர்ஸ் ரிசிப்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்றீங்க. கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ் பார்ப்போம். ப்ரொஃபைல் கிளாஸ் வரல இல்லையா? இப்போ நானே ஒரு ப்ரொஃபைல் கிளாஸ் கிரியேட் பண்றேன். BA ப்ரொஃபைல் கிளாஸ். ஓகே. கலெக்டர். ஸோ கலெக்டர் யாருன்னு அசைன் பண்றேன். ஸோ நிறைய கலெக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ உங்களுக்குன்னு HDFC பேங்க் லோன் எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு செக்ஷன் ஒதுக்கிடுவாங்கல்ல, அதை தான் பண்றாங்க இங்க. ஓகே. சைக்கிள், உங்க சைக்கிள் மந்த்லியா எப்போ ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பண்ணணும் அது. ஓகே. ஓகே. லேட் சார்ஜ் ப்ரொஃபைல், அதாவது லேட் சார்ஜ் பண்ணணுமா, கரன்சி USD, கிரெடிட் லிமிட். இங்கே தான் நான் கிரெடிட் லிமிட் கொடுக்குறேன் இந்த கஸ்டமருக்கு. ஓகே. ஓகே. Do not update. ஒன்லி இந்த ப்ரொஃபைல் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்றேன், சேவ் பண்றேன். எல்லாமே கிடையாது. ஸோ இதை எடுத்துட்டு போய் இந்த பட்டனே இல்ல கஸ்டமர் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம எந்த மாடியூல்ல போய் கிரியேட் பண்ணலாம்? கஸ்டமர்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட், O2C சைக்கிள் தானே. ARல நமக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட். இங்க போய் கஸ்டமர் ஸ்டாண்டர்ட், அங்க ப்ரொஃபைல் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுலயுமே ப்ரொஃபைல் கிளாஸ் இருக்கும். அதுல கிரியேட் பண்ணிட்டோம்ல. ஓகே. ஓபன் பண்றோம். பேஜ் ஓபன் ஆயிருக்கா? இங்க ஓபன் ஆயிருக்கு வெப் பேஜ். தெரியுதா வெப் பேஜ்? தெரியும். இதுல கிரியேட் பண்றேன். So customer name, நம்ம ப்ரொஃபைல் கிளாஸ் என்ன பண்ணோம்? BA பண்ணல. அந்த BA ப்ரொஃபைல் கிளாஸ் வந்துருச்சா?
வந்துருச்சு. அதுல உள்ளதெல்லாம் இங்க வந்துரும். யுஎஸ் டிஃபால்ட் இது. Shift. Address not validated வருது. இங்கே நமக்கு சஜஷன் கொடுத்தது இல்ல. ஸோ சஜஷன் மேல வந்திருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். ஆட்டோ ஃபில் பண்ணிடும், அது சஜஷன் கொடுக்கும். சிட்டி கவுண்டி ஃபில் பண்ணிடுது பாருங்க. பாசிட்டிவ் இன்டிஜர் ஃபார் என்ன எரர்? எரர் ஏதோ எரர் இந்த மாதிரி இருக்கு தெரியல, டக்குன்னு எடுத்து போய் கூகுள்ல நீங்க போட்டு செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எரர் ஃபார் அ நியூ கஸ்டமர்னா சொல்யூஷன் என்னன்னா, நேவிகேட் கஸ்டமர் ப்ரொஃபைல், query for the profile set default, go to the profile class amount tab, for each currency mention minimum currency balance is not null. So they want to give at least some other currency. We given only for USD இல்ல, கரெக்ட்டா? ஓகே ஓகே. நம்ம USDக்கு தான் கொடுத்தோம், அவங்க எல்லா கரன்சியும் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் இங்க வந்து நம்ம